திரு சுப்பிரமணியன், அதிமுகவும் பாஜகவும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையை ஒரு நடுநிலை வாக்காளர்களுக்கு, இந்த சைலண்ட் ஓட்டர்ஸுக்கு ஏற்படுத்த முடியல. அதனால் அந்த வாக்கும் அதிமுக மீது ஒரு அனுதாபிகளாக இருந்த வாக்காளர்களும் தாவேக்காவை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றாரு மதிவாணன். உங்களுடைய கருத்து? மதிவாணன் சார் பேசும்போது 1.5 கோடி தொண்டர்கள், தாவேக்கா தொண்டர்கள் ஐடி கார்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. திமுக வந்து கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 1.5 கோடி வாக்காளர்கள் அட்டையை வச்சுட்டு இருக்காங்க திமுக தொண்டர்களாக. அதிமுகவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளும் 1.5 கோடிக்கு குறையாமல் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 4.5 கோடி தொண்டர்கள், 4.5 கோடி மக்கள் வந்து ஏதோ ஒரு இந்த 3 கட்சியில் ஒரு வாக்காளர்களாக தொண்டர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நான்லாம் எந்த கட்சியிலங்க இருக்கிறேன்? அதாவது பொதுவாக கட்சியை சாராத மக்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 1 கோடி மக்களுக்கு மேலே இருப்பாங்க நடுநிலையாக. ஓகே, கட்சியில் சாராதவர்கள். இது வந்து 1.5 கோடின்றது வந்து அவங்க ரசிகர் பட்டாளத்தை வேணால் சொல்லியிருக்கலாம். ஓகே, விஜய்க்கு வந்து ரசிகர்கள் மன்றங்கள் இருக்கும், அந்த ரசிகர் மன்றத்தில் உள்ள டேட்டா வைத்து கொண்டு அது தொண்டர்களாக வந்து சொல்லியிருக்கலாமே தவிர, அன்னைக்கு தேதியில் களத்தில் வந்து அங்கே யார் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க, யார் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது வந்து நமக்கு வந்து மே 4ஆம் தேதி அன்றைக்கி தான் தெரியும். அதாவது யார் கனவு காண்றாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, முதல்ல கனவு கண்டவர் நம்ம முதலமைச்சர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் எங்கன்னா போச்சு, உண்மையிலேயே அது கனவா போயிடுச்சுங்க. இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய ஏன் வந்து திமுக பரப்புரை முடிந்து சொல்வதற்கான தேவை என்ன இருக்கு சார்? இல்ல பரப்புரை முடிஞ்சிருச்சு, தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துருச்சு, அதுக்கு பிறகு சொல்வதற்கான தேவை என்ன இருக்கு? தேவை வந்து கனவு அப்படின்றது நான் வந்து திருப்பி பதிவு செய்வதற்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவர் முன்னாடி கனவு, ஏன்னா அவர் தான் வந்து மக்களை கனவு காண சொன்னார். நீங்கள் கனவு காணுங்க, அதை எழுதி என்கிட்ட கொடுங்க அப்படின்னாரு. அதற்கு ஆரம்பமாக அவர் பட்ட கனவு வந்து இன்னைக்கு வந்து அது நினைவாகுமான்னு எனக்கு தெரியல. அதுதான் இந்த வாக்குப்பதிவு சொல்கிறேன் உங்களுக்கு நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து இந்த தாவேக்காக மக்கள் வாக்களித்திருப்பாங்க அப்படின்றாங்க. சார், 234 தொகுதியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி டேட்டா கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் பூத் லெவலில் ஓகே தாவேக்கா அங்கே இருக்கிற தொண்டர்கள் இருந்தாங்களா, இல்லை வந்து அங்கே வந்து வாக்காளர்கள் வந்து எப்படி வந்து வாக்களித்தார்கள் நம்ம பார்க்கும்போது, போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஏன் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்களித்தார்கள் மக்கள் அப்படின்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து வெளிப்படுத்தும் விதமாக முதல்லையே வந்து வாக்களித்து விட்டு தங்களுடைய வாக்குரிமையை வந்து நிலைநாட்டுவதற்காக பண்ணினது. போன தேர்தலில் 2021 தேர்தலில் கடைசி 1 மணி நேரத்தில் விழுந்த வாக்குப்பதிவு 10%. இந்த தேர்தலில் விழுந்த வாக்குப்பதிவு 3%. விச் மீன்ஸ் என்னவோ கடைசி 1 மணி நேரத்தில் நடக்குது அப்படின்ற சமிக்ஞை வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால இந்த வாட்டி வந்து நம்மளோட வாக்குரிமையை வந்து முதல்ல போய் செலுத்தி விட வேண்டும். அந்த செலுத்தியதன் காரணமாக தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. 85% வந்தது. முதல்ல வந்து பயங்கர நெரேட்டிவ் சொன்னாங்க, விஜய் வந்துட்டாரு, புது வரவு, அதனால வாக்கு விழுந்தது. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரிவைஸ்டு பேஸ்னால 80% அந்த வாக்காளர்கள் 4.6 கோடி மக்கள் அப்படியே வாக்கு போட்டிருந்தாங்கன்னா 80%, 81%, 3-4% வந்து ஆன்டி இன்கம்பன்சி. அவ்வளோதான். இதுதான் வந்து தெளிவாக நமக்கு வந்து தரவுகள் சொல்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து களத்துலேருந்து பேசுகிறோம், ப்ளஸ் வந்து களத்தில் வந்து ஆய்வு பண்ணி மேற்கொண்ட நிறைய வந்து மீடியாக்கள்னு சொல்கிறது என்னென்னா, விஜய்க்கு வந்து 8 தொகுதிகளுக்கு மேலே ரொம்ப ஹையஸ்ட் நீங்கள் கூட பார்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு போட, பொய்ன்னு சொல்லி புறந்தள்ளிட்டு போட முடியாது எதுவுமே. 4 தொகுதிகளிலேருந்து 8 தொகுதிகள் உச்சபட்சமாக தான் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கொடுக்கல. ஸோ களத்தில் வந்து ஒரு சாம்பிளிங் எடுக்காமல், டேட்டா இல்லாமல் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன், அதாவது இந்த ஒப்பீனியன் போல் வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் அது டைரக்ஷனை கொடுக்கும். அதுதான் நம்ம பழைய காலத்தில் பார்த்துருக்கோம். ஸோ டைரக்ஷனை கொடுக்குன்ற போது இன்னைக்கு தேதியில் வந்து அதிமுக அண்ட் பிஜேபி என்டிஏ அலையன்ஸ்க்கு வந்து அது வந்து எட்ஜ் கொடுத்துருக்கிறது. 125லேருந்து 140 தொகுதிகளுக்கு வந்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. 90 தொகுதிகளுக்கு வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்குது. இதுதான் வந்து எல்லா மீடியாக்களும் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க ஆவரேஜாக. எனக்கு என்ன ஒரே வருத்தம் அப்படின்னா, இழுபறின்னு சொல்கிறாங்கல்ல சில மீடியாக்கள்லாம், நல்ல மீடியாக்கள் இழுபறின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போயிட்டு உள்ளே போயிட்டு இன்னொரு 10,000 பேர்கிட்ட வந்து வாக்குப்பதிவு போட என்னென்ன ஒப்பீனியன் போல் கேட்டுட்டு அதை வந்து மக்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கிளியராக டைரக்ஷன் கிடைச்சிருக்கும். அப்போ வந்து ஏதோ ஒரு அங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது, இங்கே இருக்கிற ஆட்சிக்கு எதிரான ஒரு கள நிலவரம் அங்கே இருக்கு. சுப்பிரமணியன் சார், சாம்பிள் சைஸ் கூடுனா எரர் ரேட் கூட வாய்ப்பு இல்லையா? இல்லைங்க, இல்லை இப்போ நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நம்ம வந்து மே 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம வந்து உரையாட போகிறோம். இந்த மாதிரி தேர்தல் அந்த வாக்குகள் எண்ணும் போது
இல்ல இப்ப நீங்க நம்ம தாண்டி ஒரு வந்துட்டீங்க நீங்க. 10,000 இல்ல நீங்க தாண்டி வந்துட்டீங்க. இல்ல நான் ஒரு கருத்தை சொல்றேன் நான். இல்ல ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். சொல்லுங்க ஒரு 4,000 இல்ல 10,000 வந்து நம்ம சாம்பிள் வச்சு நம்ம இது பண்றோம் வச்சுக்கோங்களேன். சாம்பிளிங் எடுத்து இந்த தொகுதிக்கு உண்டான யார் வர போறாங்கன்னு ஒரு லீடு கொடுக்குறோம். நம்ம 10,000 வாக்கு மட்டும்தான். ஆனா நம்ம வந்து ஒரு 4 ரவுண்டு போனதுக்கு அப்புறம் 4 ரவுண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் வந்து எண்ணிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்னா, நமக்கு சாதகமான ஒரு வேட்பாளர் அங்க வரல அப்படின்னா, இல்லங்க இன்னொரு 6 ரவுண்டு போட்டோம், 10 ரவுண்டு போட்டோம், அப்பதான் வந்து முடிவு தெரியும் அப்படின்றோம். சோ இந்த சாம்பிளிங்ல என்ன சொல்றோம்னா, அது ஒரு டைரக்ஷன் தான் கொடுக்கும், அது இறுதியான தீர்வு கிடையாதுன்னு சொல்ல வரேன். இல்ல அதுதான் சுப்பிரமணியன் சார், But உங்களுக்கு அங்க தெரியாது இல்ல 2024 மக்களவை தேர்தல்ல நிறைய எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன் 350 பிளஸ் 400 டச் பண்ணாங்க. 400 ஆனா அது எந்த டைரக்ஷனையுமே காட்டல. பட் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஓரளவுக்கு எக்ஸிட் போல் ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருந்தது. ஸோ நமக்கு ரெண்டுமே முரண்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கே. இருக்கு, தமிழகத்திலையும் இருக்கு. தமிழகத்துல வந்து 3 தொகுதிகள் என்டிஏ கூட்டணி கிடைக்கும்னு சொன்னாங்க. 3 தொகுதிகள் குறிப்பா. ஓகே, அது வந்து அண்ணாமலை நின்ன அந்த கோயம்புத்தூராக இருக்கட்டும், தர்மபுரியாக இருக்கட்டும், அப்புறம் நயினார் நாகேந்திரன் நின்ன 3 தொகுதிகள், நயினார் கூட இல்ல, ஓபிஎஸ், இந்த 3 தொகுதி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஓகே, பட் ஆனா வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சதை நம்ம பார்க்கணும். எஸ், மேல வந்து உங்களுக்கு ஆனா ஆட்சி அமைத்தார்கள், அதுதான் முக்கியமானது. சரி. 300 400 கிடைக்கல, பட் ஆட்சி அமைத்தது யார்? நான் அதுதான் சொல்றேன். நான் இப்போ 140 தொகுதிகள் ஏடிஎம்கே கிடைக்கும்னு சொல்றீங்க, 140 கிடைக்க வேண்டாம், பட் 125 கிடைக்கும்ன்ற. நான் ஆட்சி அமைப்பதற்கு போதுமான தொகுதிகளை வந்து இந்த போல்ஸ் கொடுத்துருக்கு. நீங்க 400 கொடுத்தாலும் நீங்க ஆட்சி அமைப்பீங்க, 280 கொடுத்தாலும் ஆட்சி அமைப்போம் சார். சோ ஆட்சியை அமைப்பதற்கு உண்டான டைரக்ஷனை கொடுத்தது அந்த ஒப்பீனியன் போல் சொல்றேன் நான். சரி. அந்த மாதிரியான ஒப்பீனியன் போல் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் எழுதி வச்சுக்கோங்க சார், எக்ஸிட் போல் 29 சாயங்காலம் கிடைக்கும். அப்போ வந்து எந்த கட்சிகளுக்கும் எந்த கூட்டணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதபடிதான் மதில் மேல் பூனை மாதிரி தான் எக்ஸிட் போல் வரப்போகிறது. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சரி, ஹங் அசம்பிளி வர வாய்ப்பு இருக்குன்றீங்க. திரு ஜெகதீஸ்வரன், ஹங் அசம்பிளியா இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கும் ஒரு சில போல் ஒப்பீனியன் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இல்ல டிஎம்கேக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கு, சிறுபான்மையினர் மக்கள்கிட்ட நான் பேசினேன், அவங்களுக்கு வந்து தான் மைனஸ்ல இருக்கு வாக்கு அப்படின்றாரு. ஸோ என்ன ஒப்பீனியன் போல் என்ன ஒரு டைரக்ஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு? அதாங்க, அந்த சிறுபான்மையினர்ல பிரியன் சார் கரெக்டா சொல்லிட்டார். 12 இல்லாட்டி 10 ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். இஸ்லாமியர்கள் யாருமே வந்து திமுக விட்டுட்டு எல்லாம் போய் தேவைக்கெல்லாம் வாக்களிச்சிருக்க மாட்டாங்க இவங்க. அதனாலதான் அந்த வக்பு வாரிய மசோதா ஆதரவு ரொம்ப பேசி பார்த்தாரு. பட் அதுக்கெல்லாம் மூவ் ஆகல. இன்னொன்னு அவங்க கேட்பாங்கல்ல, திருப்பரங்குன்றத்துல உன்னோட ஸ்டாண்ட் என்ன பண்ண? திருப்பரங்குன்றத்துல நான் வாய் விட்டு தான் இருப்பேன், நான் பேச மாட்டேன். ஆனா இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. எப்படி வாக்களிப்பாங்க? ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு வருது, அந்த ஒரு பிரச்சனையும் கூட நீங்க அதுக்காக வாய் திறந்து பேச மாட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து யோசிக்காம இருப்பாங்களா? இன்னொன்னு, இப்ப ரோமன் கேத்தலிக் கொஞ்சம் டீட்டெயிலாவே பேசுவோம். சிஎஸ்ஐ சர்ச்சஸ் குரூப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நோட்டீஸ் அடிச்சு அவங்க சபைகள்ல போய் பிரச்சாரம் பண்ணாங்க, வீடோட பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க ரொம்ப ஈஸியா சிறுபான்மை வாக்களை எங்களுக்கு போய் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் விஜய்க்கு போடுவாங்க, அவர் ஜோசப் விஜய் அப்படி நீங்க நினைக்காதீங்க. நாங்க எங்களுக்கு வந்து தமிழ்நாடு மேல ஒரு தீராத பற்று இருக்கு. நாங்க போற போக்குல வாக்குகள் செலுத்திட்டு போற ஆள் கிடையாது. அரசியலே பேசாத ஒரு நபர் இப்படியே எழுதியிருக்காங்க. ஒன்னும் டீட்டெயில் ரொம்ப குறைச்சாலும் சொல்றேன். அரசியலே பேசாத நபர், மக்களுக்காக நிற்காத நபர், எந்த ஸ்டாண்ட் எடுக்காத நபருக்கு நாங்கள் எப்படி வாக்களிப்போம்னு சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் அடிச்சு வீடியோட விநியோகம் பண்ணாங்க. அதெல்லாம் நாங்க எப்படி நீங்க புறந்தள்ளிட்டு போயிடுவீங்களா? சோ அதுவும் நடந்தா இருக்கு. அதனாலதான் நீங்க சிறுபான்மை வாக்குல பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்குன்னா அவர் சொல்ற மாதிரி 12ல இருந்து 10 ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். அந்த 2% போயிருக்கலாம், தவிர அதை தாண்டி எல்லாம் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடையாது. இன்னொன்னு அவர் சொன்னாரு 75,000 பூத்துல ஓட்டு கேட்டு ஆள் இல்லைங்க. நான் புதுக்கோட்டையில இருக்கேங்க, ஓட்டு கேட்டு